ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட ஒரு எனர்ஜெட்டிக்காக விலாக்ஸ் வந்து இனி கண்டினியூவாக வரும். சம் ரீசன்ஸ்னால தான் விலாக்ஸ் வந்து போட முடியல. இன்றைக்கி ஒரு விலாக் தான் உங்களோட ஹாப்பியாக ஷேர் பண்ண போகிறேன். என்னடா இது பூரா பார்சலாக வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு தான் பார்க்குறீங்க. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 1.5 மந்த்தாக வந்து நான் ஆன்லைனோட ஆர்டர்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதில் நம்மளுக்கு வந்த 2 ஆர்டர் வந்து ஒன்று சென்னையிலேருந்தும் ஒன்று திருச்சியிலேருந்தும் நம்மளுக்கு வந்திருக்கு. அந்த பார்சல் தான் வந்து உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து வந்திருக்கு. இன்னி ஒரு பார்சல் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கு. கண்டிப்பாக இது சொன்னோடனே கமெண்ட் வரும், எப்படி பார்சல் வைக்கிறது, உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, காண்டாக்ட் டீட்டெயில் கொடுங்க அப்படின்னு. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடி ரேணுமா லைஃப் ஸ்டைல், அது நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். நீங்கள் இல்லாட்டி சர்ச் பண்ணி கூட நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம். அதில் டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பர்சனலாகவே மெசேஜும் வாய்ஸ் நோட்டும் காண்டாக்ட் டீட்டெயில் அட்ரஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்டிச்சிங் ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். இது பாருங்கள், ஒரு சென்னையிலேருந்து கீதா அம்மா வந்து ஒரு சாரீ அனுப்பிச்சிருந்தாங்க. இதுக்கு கொஞ்சம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி ப்ளவுஸ் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த பார்சலோட அப்படியே ஸ்டிச்சிங் ஃபினிஷ் பண்ண வீடியோஸும் உங்களோட நான் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இந்த ப்ளவுஸ் தான் இது வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து டார்க் க்ரீனில் வந்து த்ரெட் பைப்பிங் கொடுத்துட்டு, பேக் நெக் வந்து நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ண ஒரு இமேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அம்மா அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் வந்து நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணுற மாதிரி உடுமலையில் மேட்சிங் ப்ளவுஸ் எடுத்து பேக் நெக்குக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இதோட பிக்சர்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம எப்படி கம்யூனிட்டி போஸ்ட்டில் யூடியூப்பில் போஸ்ட் போடுவோமோ, பிக்சர்ஸ் வைப்போமோ, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளுடைய ஃபினிஷிங் பண்ணுற ப்ளவுஸோட கிளிப்ஸு, ஃபோட்டோ கிளிப்ஸு எல்லாமே வந்து நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு நீங்கள் தைக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் நீங்கள் அதில் போய் கூட பார்த்துக்கலாம். பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. அம்மாவுக்கு இந்த சாரீ ஃபஸ்ட்டு அனுப்பிச்சி வச்சதுன்னே அவ்வளோ பிடிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பாப்பா கல்யாணத்துக்காக சாரீஸ் வந்து சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. உடுமலையில் வந்து புக் ஸ்டோர்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த மாதிரி கவர்ஸ் வந்து கிடைக்கும். நான் வந்து பெரிய கவர், சின்ன கவர் அப்படின்னு வாங்கியிருந்தேன். ஒரு சாரீ, ஒரு 2 ப்ளவுஸ், 3 ப்ளவுஸ் வந்து இது தாராளமாக பிடிக்கும். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுல வந்து ஹையஸ்ட்டாக 4 சாரீ 4 ப்ளவுஸ் வரைக்கும் பிடிக்குது. அதில் உள்ள டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அவங்க கொடுத்த ஒரு கவர்லேயே பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணேன். அட்ரஸ் எல்லாத்தையும் வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு சின்ன கவர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா திருச்சியிலிருந்து வந்தது இல்லையா, இது 4 சாரீ நம்மளுக்கு வந்திருந்தது. 4 சாரியை ஃபஸ்ட்டு கோட் அடிச்சு எடுத்து வச்சுட்டு எதுக்கு என்ன ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்கள கேட்டேன். உங்கள் ஐடியாவில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி தாங்கப்பா அப்படின்னு சொல்லி அக்கா சொல்லியிருந்தாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலரில் வர்றதுனால ப்ளவுஸு ஒயிட் கலரில் பைப்பிங் வைக்க வேண்டாம், ரெட்டில் வச்சா நல்லா இருக்குன்ட்டு பேக் நெக் ஃப்ரண்ட் நெக்குக்கு ரெட்டுலேயும் ஸ்லீவுக்கு வந்து பிளாக்லேயும் டபுள் கலர் போட்டு இந்த மாதிரி பைப்பிங் ரெடி பண்ணியிருந்தோம். எல்லா சாரீஸ்க்குமே கவர் வந்திருந்தது. அதனால் நான் அந்தந்த கவரில் அந்தந்த சாரியை போட்டுட்டு நான் ப்ளவுஸ் வந்து மேலே வச்சு பேக் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்லோ கலரு சாரீ வந்து நல்ல வைலட் கலரு. பேக்கில் வந்து ஹை நெக்கில் ஒரு சின்ன ட்ராப் ஷேப் மாதிரி கொடுத்துட்டு ஒரு பட்டன் வந்து வச்சுருந்தேன். ஹெம்மிங் போட்டுட்டேன். நீட்டாக எங்கேயுமே நம்மளுக்கு பிசுறு அடிக்காத மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக ஹெம்மிங் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் நெக் வந்து இன்விசிபிளாக பைப்பிங் நான் கொடுத்துருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. இவங்க இந்த ப்ளவுஸ் வந்து அவங்க ஊருக்கு கிளம்புறதுக்குள்ளே அவங்க கைக்கு கிடைக்கல. ஏன்னா அவங்க காலையில் கிளம்புனாங்க. பார்சல் வந்து அவங்களுக்கு ஒரு 3 மணிக்கு மேலே தான் அவங்களுக்கு ரீச் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தகவல் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த ப்ளவுஸ் வந்து அவங்க வியர் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடியே இன்னொரு நல்ல ஒரு பெரிய ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வ்ளாகில் வந்து அதை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஒரு ஹைநெக் ப்ளவுஸு, சின்ன ஸ்கேலப் டிசைன் கொடுத்துருந்தோம். ஏன் அப்படின்னா ஸ்லீவில் வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அவங்க அந்த எப்படி சொல்கிறது, ப்ளவுஸ்லேயே வந்து இந்த ஸ்கேலப் மாதிரி வந்துருந்தது. அதனால அந்த நெக்கை நாங்கள் சூஸ் பண்ணோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணிட்டோம். அதாவது ஸ்டிச்சிங் லைன் தெரியாமல் ஹெம்மிங் பண்ணி கொடுத்துருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. ப்ளவுஸ் நல்ல ஃபினிஷிங்கில் வந்திருந்தது. நீட்டாக 4 சாரியும் ப்ளஸ் ப்ளவுஸையும் பார்சல் பண்ணி அளவு ப்ளவுஸ் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்கப்பா, நெக்ஸ்ட் டைம் அவங்க சாரீ அனுப்பும் பொழுது நீங்கள் அதை வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க அப்படின்னு அக்கா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நான் என்ன பண்ணேன், ப்ளவுஸ் மட்டும் நான் வச்சுக்கிட்டேன். அளவு ப்ளவுஸ் மட்டும் நான் இங்கேயே வச்சுக்கிட்டேன். சாரியோட எல்லா ப்ளவுஸையும் பேக் பண்ணி நீட்டாக பாவா கிட்ட தான் கொடுத்துருந்தேன். பாவா வந்து இந்த ஒரு 2-3 டைம் வந்து வந்த பார்சல்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. இதில் ஒரு சின்ன ஃபஸ்ட்டு விலாக்லேயே நான் சொல்லிடுறேன். ஏன்னா 4-5 விலாக் வந்து இருக்குது, அடுத்தடுத்து வரும். நான் இதில் இன்னொரு டிசப்பாயிண்ட் ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு பார்சலுக்கும் என்ன அவரை வந்து பழனியோ அல்லது உடுமலையோ என்னால் அனுப்பிச்சி கொடுத்து வைக்க முடியல.
3 டேஸில நான் குடுக்குறேன்னு சொன்ன கஸ்டமர்ஸ்க்கும் குடுத்துட்டேன். ஆனா, ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு 1 வீக் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம கொஞ்சம் லாங்கா இருந்தா 2 டேஸ் ஆகுது பார்சல் போறதுக்கே. ஆம், அது மட்டும் உங்களுக்கு வாண்டடா நான் சொல்லிர்றேன். கொஞ்சம் முன்னாடியே குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு பார்சல் வச்சு விடுறதுக்கும், உங்களுக்கு அது கை கிடைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். ரொம்ப நெக்ல குடுத்து ப்ளவுஸ் வந்து லேட் பண்ணிக்க வேண்டாம். நான் ஃபினிஷ் பண்ணி குடுத்தாலும், உங்களுக்கு டெலிவரி ஆகுறதுல 1 ஆர் 2 டேஸ் ஆகும் போல. அது எனக்கு இப்ப தான் தெரியுது. ரொம்ப லாங்கா இருந்ததுன்னா கொஞ்சம் லேட்டா போகுது அப்படிங்கிற மாதிரி பாவாவும் சொன்னாங்க, அங்கேயும் சொன்னாங்க. அதே மாரி பாருங்க, இப்ப நான் எல்லா சாரியுமே இது நைட் டைம்ல எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நாளைக்கு காலையில பாவா கிட்ட குடுத்து விடணும். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மனநிறைவா இந்த ஒர்க்க நான் பண்ணுனேன். ரொம்ப பயந்தும் பண்ணுனேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஆர்டர் எடுத்து பண்றோம். நல்லா வருமா? திரும்ப நம்மளுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்களா? அப்படின்ட்டு. சூப்பரா அவங்க இன்னும் என்கரேஜ் பண்ணி, நீங்க நல்லா ஸ்டிச் பண்ணி தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஒரு சில கஸ்டமருக்கு சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கு. அது நெக்ஸ்ட் டைம் ப்ளவுஸ் அவங்க குடுத்து விடும்பொழுது அந்த கரெக்ஷனையும் சரி பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி குடுத்துட்ருக்கேன். பாருங்க, அவங்க அந்த சாரீ வந்து நம்மளுக்கு பார்சல் வந்தது இல்லையா? அந்த தனித்தனி கவராவே இருந்ததுனால, அந்த இதுக்குள்ளேயே நான் சாரீஸ் வச்சு, ப்ளவுஸ் வச்சு பேக் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து தான் அந்த அமேசான் கவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து புக் ஸ்டோர்ஸில் எல்லா புக் ஸ்டோர்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. நான் கொஞ்சம் மொத்தமாக ஒரு 50 பீஸ், 55 பீஸ் அந்த மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே நான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். எதுக்கு எது சூட்டபிள் ஆகுமோ அந்த மாதிரி நம்ம உள்ளே வச்சு பேக் பண்ணி அனுப்பிச்சிடலாம். ஏன் இவ்வளோ நாள் விலாக் போடலை அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் கேட்டுருப்பீங்க. சம் ஃபேமிலி இஷ்யூ, அதனால தான் என்னால் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்த முடியல. ஒர்க் வாட்டுக்கு போயிட்டுருக்கு. பட் வீடியோ வந்து ரொம்ப கேப்சர் பண்ணி என்னால் எடுத்து போட முடியலை. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த 2 பார்சலுமே பாவா கிட்ட குடுத்து விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆனமலை இருக்கு இல்லையா? மாசாணியம்மன் கோயில் அந்த அந்த ஊருக்கு பக்கத்தில் பவித்ரா அக்கான்னு சொல்லிட்டு அவங்களுடைய சாரீ ப்ளவுஸஸ் எல்லாம் ஃபுல்லாகவே வந்து பைப்பிங் ப்ளவுஸஸ் தான். அதுவும் ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கு போகும்பொழுது வந்து அந்த வேலை அப்படியே அவங்கள்ட்ட நாங்கள் கொடுத்துட்டோம். இந்த பைப்பிங் ப்ளவுசஸ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, எப்படி இப்படி இன்விசிபிளாக வச்சிங்க, ஷோல்டர் கிட்ட வந்து எப்படி நம்மளுக்கு அந்த பிசுறு அடிக்காமல் நீங்கள் திருப்பினீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு பைப்பிங் வீடியோஸ் 1 ஆர் 2 2-3 வீடியோஸ் பக்கமே நான் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து த்ரெட் பைப்பிங் போட்டேன், இன்னொன்று ரெடிமேட் பைப்பிங் போட்டேன். இப்போ ரீசெண்டாக இன்விசிபிள் பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் வச்சு ஸ்டிச் பண்ணி காமிச்சேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஷோல்டர் கிட்ட எப்படி இப்படி க்ளோஸாக நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதை காமிங்க, அதை மட்டும் க்ளோஸ்அப்பில் காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும் பொழுது அது எப்படி நான் தைச்சேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் வந்திருந்தது. உங்களுக்கு வந்து இந்த ஷோல்டரில் இந்த பைப்பிங் வைக்கிறத பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு எப்படி தைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் பாருங்கள் உங்களுக்கு அந்த மாதிரியும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து பைப்பிங்கை ஃப்ரண்ட்டுக்கு தனியாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக்குக்கு தனியாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணி ஓவர்லாக் போட்டு அந்த பிசுறு உங்களுக்கு நல்லாவே தெரியுது பாருங்கள். த்ரெட்டோடது அந்த ஓவர்லாக்கோடது இதெல்லாமே நல்லா தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தெரியாமல் இருக்கிற டைமில் வந்து ரொம்ப அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து உங்களுக்கு வெறும் ஜாயின் பண்ண நூல் அந்த லைன் மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு அந்த ஓவர்லாக்கோ அல்லது வேறு எந்த ஒரு பிசுறுமே பைப்பிங்கோட பிசுறு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி மட்டும் நான் உங்களுக்கு இன்னும் காமிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய பைப்பிங் வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்த்துட்ருக்கீங்க. நல்ல வியூவும் அது போயிட்டுருக்கு. எல்லா ப்ளவுஸும் அவங்களுடையது பைப்பிங் ப்ளவுஸ் தான். நீட்டாக அவங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி அவங்களோடது எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இனி நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே விலாக் கண்டினியூ ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டோட வீட்டோட ஃபங்க்ஷன் தான். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க புதுசாக ஒரு கடை கட்டுறதுக்காக பாலக்கால் போடுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் வந்து கூப்பிட்டுருந்தாங்க, இன்வைட் பண்ணியிருந்தாங்க. காலையில் ஒரு 7 மணிலேருந்து 8 மணிலேருந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. மதியம் வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். இன்றைக்கி டே ஃபுல்லாக அங்கே ஹாப்பியாக இருந்துட்டு மதியத்துக்கு மேலே தான் வந்து கடையோட ஒர்க்கையே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இது வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. உங்களுக்கு நான் வீடியோவில் நிறைய டைம் காமிச்சிருக்கேன், சொல்லியிருக்கேன். அங்கே இருக்கிறதே ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸு. காலையில் இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போனோம். இன்றைக்கி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லேட்டாக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. விலாக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீ நெக்ஸ்ட் வீடியோஸில் எப்படி இந்த மாதிரி ப்ளவுசஸ் வந்து ஆர்டர் எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், என்ன டீட்டெயில் அப்படிங்கிறதையும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.
தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.